Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. ராஜஸ்தானில் நடத்தப்பட்ட DRDO தயாரித்துள்ள இந்த அஸ்த்ரா ஏவுகணை சோதனையில் 10 கிலோ எடை கொண்ட ஏவுகணை சுமார் 100 கிலோமீட்டர் பாய்ந்து சென்று குறிப்பிட்ட இலக்கை வெற்றிகரமாக தாக்கி அழித்துள்ளது. இது பார்வைக்கு அப்பாற்பட்ட தூரத்திலிருந்து வானில் தாக்கும் பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் மிசைல் ரக ஏவுகணையாகும். அதாவது அஸ்த்ரா ஏவுகணை விமானிகள் வெறும் கண்ணால் இலக்கை பார்க்க முடியாத தூரத்திலிருந்து எதிரி விமானங்களை தாக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஒலியின் வேகத்தை விட சுமார் 4.5 மடங்கு வேகத்தில் பயணிக்கும் இந்த அஸ்த்ரா ஏவுகணை ஒரு எதிரி போர் விமானத்தை அழிப்பதற்கு போதுமான சுமார் 15 கிலோகிராம் எடையுள்ள உயர் வெடிப்பு திறன் கொண்ட குண்டை சுமந்து செல்லும் திறன் கொண்டதாகும். பகல், இரவு, கனமழை, அடர்ந்த பனிமூட்டம் என அனைத்து காலநிலைகளிலும் தனது இலக்கை குறிவைத்து அழிக்கும் திறன் கொண்ட இந்த அஸ்த்ரா ஏவுகணையில் பொருத்தப்பட்டுள்ள அதிநவீன முனைய செயல்பாட்டு ரேடார் தேடல் கருவி தானாகவே எதிரி விமானங்களை கண்காணித்து துரத்தி சென்று தாக்கும் திறனை வழங்குகிறது. இந்த ஏவுகணை ஏவிய பிறகு தொடர்ச்சியான வழிகாட்டுதல் தேவைப்படாத ஏவிவிட்டு மறந்துவிடும் செயல்பாட்டை கொண்டுள்ளது. இது விமானிகளுக்கு தற்காப்பு உத்திகளில் கவனம் செலுத்தவும், அதிக அச்சுறுத்தல் உள்ள சூழல்களில் அதிக திறனுடன் செயல்படவும், ஒரே நேரத்தில் பல இலக்குகளை குறிவைத்து தாக்கவும் உதவுகிறது. அதிக சுறுசுறுப்புடன் செயல்படும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த ஏவுகணை மூலம் இலக்குகளை வெவ்வேறு கோணங்களிலும் வெவ்வேறு பாதைகளிலும் தாக்க முடிகிறது. இது பல்வேறு போர் சூழல்களிலும் செயல்பாட்டு நம்பகத்தன்மையை உறுதி செய்கிறது. எதிரி மின்னணு போர் அமைப்புகளின் ஜாமிங் முயற்சிகளை எதிர்க்கும் திறன் கொண்ட மின்னணு எதிரெதிர் நடவடிக்கைகளையும் கொண்டுள்ளது. இது தொடர் கண்காணிப்பை தக்க வைக்க உதவுகிறது. இந்த ஏவுகணை புகையற்ற உந்து விசையை பயன்படுத்துவதால் ஏவப்படும் போதும் பறக்கும் போதும் அதன் பார்வை தெளிவு குறைகிறது. இது மறைந்திருந்து செயல்படும் திறனை மேம்படுத்துவதோடு எதிரி பாதுகாப்பு அமைப்புகளால் முன்கூட்டியே கண்டறியப்படுவதற்கான வாய்ப்பையும் குறைக்கிறது. இந்திய விமானப்படையின் முன்னணி போர் விமானங்களான சுகோய் போர் விமானங்கள் மற்றும் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட தேஜஸ் போர் விமானங்களில் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது. விரைவில் MiG-29 மற்றும் ரஃபேல் போன்ற போர் விமானங்களிலும் ஒருங்கிணைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் ஆம்ராம் மற்றும் சீனாவின் BL-15 ஆகிய BVR ஏவுகணைகளுக்கு இணையாக குறைந்த செலவில் உள்நாட்டிலேயே இந்தியா அதைவிட மேம்பட்ட BVR ஏவுகணையை உருவாக்கி இருப்பது விண்வெளி தொழில்நுட்பத்தில் இந்தியாவின் வெற்றியாகும். அஸ்த்ரா MK-1 சோதனை வெற்றி பிரான்ஸ், ரஷ்யா மற்றும் இஸ்ரேலிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் வான் ஏவுகணை அமைப்புகள் மீதான இந்தியாவின் சார்பு நிலையை குறைத்துள்ளது. இது பார்வைக்கு அப்பாற்பட்ட தூரத்திலான மோதல்களில் எதிரிக்கு முன்பாகவே கண்டறிந்து தாக்குவது இந்திய விமானப்படைக்கு முதல் தாக்குதல் நடத்தும் திறனை வழங்கும் என்று கூறப்பட்டுள்ளது. இந்தியாவின் அஸ்த்ரா ஏவுகணை திட்டம் செயல்பாட்டு தேவைகளுக்கு ஏற்ப வடிவமைக்கப்பட்ட ஒரு உள்நாட்டு தீர்வை வழங்குகிறது. மேலும் MK2 மற்றும் MK3 போன்ற அடுத்தடுத்த மேம்பட்ட அஸ்த்ரா ஏவுகணைகள் 160 கிலோமீட்டர் முதல் 350 கிலோமீட்டர் வரை தாக்கும் வரம்பில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உள்நாட்டு பாதுகாப்பு உற்பத்தியை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்ட தற்சார்பு பாரதம் என்ற தேசிய திட்டத்தின் இன்னொரு வெற்றி இந்த அஸ்த்ரா ஏவுகணையாகும்.